மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2012 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். முக்கியமாக இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வந்து கால் பண்ணி சார் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு என்னை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நன்றியை நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மூலியமாக தான் நான் தெரிவிக்க போகிறேன். சப்ஜெக்ட் ஒன்ஸ் கொடுக்குறது தான் என்னோடய கனவே. சப்ஜெக்ட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறது மூலியமாக கிடைக்குது பாருங்கள், ஒரு ஃபுல்ஃபில், அதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் கொடுக்குற அந்த நன்றிக்கு, நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷனுக்கு நான் திருப்பின்னு செலுத்துகிற நன்றி. அதுதான் நல்ல ப்ராப்ளம் நிச்சயம் நான் கொடுப்பேன். நிறைய பேர் வந்து காலேஜ் போக முடியாமல் அப்படின்னு ரெகுலரில் படிக்காத ஸ்டூடெண்ட்லாம் எவ்வளோ பேர் வந்து கால் பண்ணி சார் இப்போ தான் சப்ஜெக்ட்னா என்னன்னு எனக்கு தெரியுது சார் அப்படின்ட்டு அப்படி கண் கலங்குறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இன்னும் பயம் வருது. இன்னும் நல்லா பண்ணணும், நம்ம வந்து இன்னும் நம்மளை மெருகேற்றிக்கணும். அவங்கெல்லாம் நிறைய பேர் நம்பி இருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நல்லா சப்ஜெக்ட் கொடுக்கணுன்ற அந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு தள்ளப்படுறேன். நிச்சயம் நான் நல்ல வீடியோஸ் கொடுப்பேன். என்னோடய கனவே என்னென்னா, நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிச்சயம் அவங்க போயிட்டு காலேஜில் ரெகுலரில் படிக்க முடியாமல் வேலை செஞ்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் சப்ஜெக்ட் போய் சேரணும் தான் நான் முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சம்ஸ் கொடுக்கணுன்றது தான் என்னோடய கனவே. அதை நான் சரியாக செஞ்சுட்டு வரேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் நல்லாவே தொடர்ந்து நான் செய்வேன், உங்களோட அந்த ஆதரவு இருந்தால். இப்போ எனக்கும் எல்லாமே தெரிஞ்சிடணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் கேட்குற கொஷின் மூலயமா அதெல்லாம் நான் படித்தது தான், எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கேட்குறதுக்கு உண்டான கரெக்ட் வீடியோ நான் கொடுக்கணுன்னு அந்த ஒரு தாட் உள்ளே வருது. எனக்கு தெரிஞ்சதை அடித்து விடுறதுக்கும் நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நான் நிச்சயமாக நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் அசந்து போகிற அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்கணுன்ற உணர்வு உள்ளே அப்படியே கொஞ்சம் நாளாகவே வந்துட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ கால்ஸ் வருது, என்னால் அட்டன் பண்ண முடியல. இதுதான் என்னோட நம்பர் 8778084541. இதுக்கு நீங்கள் கால் பண்ணி நிறைய பேர் வெக்ஸ் ஆகுறீங்க, ஏன்னா எடுக்க முடியல, என்னால் அவ்வளோ பிஸியாக இருக்கேன். இப்போ நீங்கள் இது எடுக்கலை அப்படின்னா உடனே 9384686847. இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் தான், சிஎஸ்ஆர் குவாலிஃபைடு. இவர் இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இது என் கையில் இருக்க நம்பர். இதுக்கு பண்ணி எடுக்கலைன்னா இமீடியட்டாக இதுக்காவது பேசுங்க. இல்லைனா என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்ன மெசேஜ் பண்ணி விட்டுருங்க. கால் பண்ணால் நான் ரிட்டன் கூப்பிடுவேன். சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா மெசேஜ் போடுங்க, நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன். இவர்கிட்டையும் நீங்கள் பேசலாம், தாராளமாக பேசலாம். அவர் வந்து உங்களுக்கு என்ன தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுப்பாரு. நானும் ஃப்ரீ டைமில் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பியும் கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடாம விட்டனாலும் மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த மெசேஜ் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் திருப்பி மெசேஜஸ் பார்க்கும்போது உங்களை கூப்பிட்ருவேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இது என் கையில் இருக்கும், இது என்னோடய ஸ்டூடெண்ட் கையில் இருக்கும். தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம். ஓகே, சரி. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். Let x equal to close to 0, open 3, union close to 4, 6 with the subspace topology induced by the usual topology on R. Let G is a function from x to R defined by g of x equal to x if 0 less than or equal to x less than 3. 4 if 4 less than or equal to x less than or equal to 6. Then g of g is open in R for every open set capital G in x. G of h is closed in R for every closed set h in x. G is continuous function, G is discontinuous function. இந்த 4 இது மோஸ்ட் சூட்டபிள்னு பார்க்கணும். அதாவது இப்போ இதுதான் டோபாலஜி, நம்ம கொடுத்துருக்கிற டோபாலஜி பாருங்கள். வித் த சப்ஸ்பேஸ் டோபாலஜி இன்டியூஸ்டு பை த யூஷுவல் டோபாலஜி ஆன் ஆர். இதை நான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸாகவே நான் எடுத்துக்கிறேன் இந்த எக்ஸை. சரிங்களா? இப்போ இங்கே தான் இருக்கோம் நாம். சரி, இதில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. ஜி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? இந்த மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் 0 லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than 3. 4 இஃப் 4 லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than or equal to 6. சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ஓப்பன் செட்டாக தான் மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு க்ளோஸ் செட்டாக தான் மேப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது ஜி வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இல்லைங்க, ஜி வந்து டிஸ்கன்டினியூஸ் ஃபங்க்ஷனுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. இதில் எது வந்து மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனோடைய கிராஃப் வரைகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸ் என்ன, அந்த ஸ்பேஸ் என்ன, கேபிட்டல் எக்ஸ் க்ளோஸ் டு 0, 3, ஓப்பன் 3, யூனியன் க்ளோஸ் டு 4, 6 இல்லையா, க்ளோஸ் டு 6. சரி, இதில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகுது. எங்கே பாருங்கள், ஜி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர் டிஃபைன்டு பை என்னென்னு டிஃபைன்ட் ஆகுது பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இஃப் 0 less than or equal to x less than 3. 4 if 4 less than or equal to x less than or equal to 6. இதாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஈஸியாக கிராஃப் போடலாம். நம்ம பாருங்களேன், கிராஃப் வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியும். நாம் நிறைய ஆப்ஷன்ஸை வந்து எது வரும் வராதுன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், 0 1 2 3 4 5 6. இங்கே வந்து 1 2 3 4 5. இப்போ இங்கே பாருங்கள்,
0 க்ளோஸ்டு 0 இன்க்ளூடட் 0 டு ஓப்பன் 3 வரைக்கும் க்ளோஸ்டு 0 டு ஓப்பன் 3 வரைக்கும் எக்ஸா அது y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின், அதில் இந்த பிட்டு மட்டும் இந்த 3 வரைக்கும் ஓப்பன் 3 வரைக்கும். இப்போ இது பாருங்கள் கண்டினியூஸாக இருக்கா, ரைட். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் ஆகுது 4 to 6ல் பாருங்கள், இதான் டொமைன் இல்லையா, டொமைனில் இருக்கிறது இதெல்லாம் வர ஆன்சர் இதெல்லாம். இப்போ 4ல் க்ளோஸ்டு 4லேருந்து க்ளோஸ்டு 6 வரைக்கும் பாருங்கள், அப்படி நேராக ஆன்சர் வந்து 4. ஸோ இந்த இடைவெளியில் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் வேல்யூ 4 கண்டினியூஸாக 6 வரைக்குமே 4 4 4 4ன்னு எடுக்குது. நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க எக்ஸு, நான் 4 தான் கொடுப்பேன். எங்கே இந்த பிட்டில். அப்போ பாருங்கள் கிராஃபு இங்கே வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது, அப்படியே பிரேக் ஆகி இங்கே ஜம்ப் ஆகிருக்கு இல்லையா. அப்போ கண்டிப்பாக இது கண்டினியூஸ் கிடையாது, டிஸ்கண்டினியூஸ். ஆனால் கண்டினியூஸ் கண்டிப்பாக கிடையாது. ஜி இஸ் கண்டினியூஸ்ன்றது தப்பு. ஓகே, இப்போ ஜி வந்து டிஸ்கண்டினியூஸா? எஸ், ஜி வந்து நம்ம டிஸ்கண்டினியூஸ் சொல்லலாம், துணிஞ்சு சொல்லலாம். சரிங்க சார், இது ரெண்டையும் கொஞ்சம் சொல்லிடுங்களா, ஏவும் பியும் சொல்கிறது ஈஸி. இப்போது எக்ஸ்லேருந்து ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிறோம், இதானே எக்ஸு. இந்த எக்ஸ்லேருந்து ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டு அதோட மேப் ஓப்பனான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா ஏவும் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறேன். முதல்ல கொடுத்த எக்ஸ் என்ன, க்ளோஸ்டு 0, ஓப்பன் 3 யூனியன் க்ளோஸ்டு 4, க்ளோஸ்டு 6 இல்லையா. இப்போ இதிலிருந்து ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிறேன். லெட் கேபிட்டல் ஜி ஈக்குவல் டு ஓப்பன் 4, ஓப்பன் 6. இது கண்டிப்பாக எக்ஸில் இருக்கும் இல்லையா, இஸ் ஓப்பன். ஏன் ஓப்பன் இது பாருங்கள், நான் எடுத்ததே ஓப்பன் செட்டு தானே. ஓப்பன் 4, ஓப்பன் 6 இதில் கண்டிப்பாக இருக்கும், அதான் எக்ஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். ஓகே, அப்போ இதோட இமேஜ் பார்க்குறேன், ஜி ஆஃப் ஜி பார்க்கலாம் இல்லையா. இதுக்கு இமேஜ் பார்த்தா என்ன வரும் பாருங்கள், 4லேருந்து 6 வரைக்குமே இந்த ஜியோட ஸ்மால் ஜியோட இமேஜ் பாருங்கள் 4 தான் இல்லையா. இந்த 4 எண்டு பாயிண்ட், இந்த 4 மீட்டரும் 6 மீட்டரும் உள்ளே இருக்கிறது பாருங்கள், எந்த எலமெண்ட் நீங்கள் இதில் கொடுத்தாலும் 4 தான். அப்போ கண்டிப்பாக இந்த இடைவெளியில் எல்லா எக்ஸுக்குமே வந்து ஸ்மால் ஜி ஆஃப் கேபிட்டல் ஜி வந்து என்ன தான், சிங்கிள்டன் செட்டு 4ங்க, நோ டவுட். ஓகே, இப்போ இது வந்து க்ளோஸ்டு, ஓப்பன் கிடையாது இல்லை. ஏன் இது வந்து க்ளோஸ்டு, கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு. இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ். ஓகே, பாருங்கள் ஒரு ஓப்பன் செட் எடுத்தேன், ஓப்பனுக்காக மேப் பண்ணியிருக்கு இல்லையே. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ வந்து ராங், எடுக்கக்கூடாது. ஓப்பன் செட்டுக்கு மேப் பண்ணலை ஜி. ஓகேவா. அடுத்தது ஒரு க்ளோஸ் செட் எடுத்துக்கிறேன் எக்ஸில். நான் ஒரு ஹெச்ன்ற ஒரு க்ளோஸ் செட் எடுக்கிறேன், அந்த ஹோல் ஸ்பேஸே எடுத்துக்கிறேன். சார் இந்த ஹோல் ஸ்பேஸு க்ளோஸ் செட்டா? ஆமாங்க, அந்த எக்ஸ் இருப்பாருங்க, அதே நான் என்ன பண்ணிடுறேன், இது வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் தானே, எவ்ரி செட் இஸ் சப்செட் இட் செல்ஃப். சரி, இதையே ஹெச்ஆர் சூஸ் பண்ணி இது முதல்ல க்ளோஸ்டா நாங்கள் எடுக்க சொன்னது என்னது, எக்ஸலேருந்து ஒரு க்ளோஸ் செட் தான் எடுக்க சொல்லியிருக்கோம். நீங்கள் க்ளோஸ்டு எடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஆமாங்க, இது வந்து ஒரு க்ளோஸ் தான். ஏன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுங்களேன், எம்டி செட் வரும் இல்லை. ஏன்னா நம்ம ஹோல் ஸ்பேஸை எக்ஸ் தான் அது, இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் திஸ்ஸு. அப்போ திஸ்ன்றது எக்ஸ் தானே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எம்டி வந்து டவுவில் இருக்குமா இருக்காதா. அப்போது ஒரு செட்டோட காம்ப்ளிமெண்ட் பார்க்குறோம், அது வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா இதை க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். எஸ், இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டு எம்டி ஓப்பன் செட்டா? ஆமாம், டவுவில் இருக்குமே, டவுவில் இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டும் நம்ம வந்து ஓப்பன் செட் சொல்லலாமே. அப்போ கண்டிப்பாக இது க்ளோஸ்டு, இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ் இல்லையா. சூப்பர், இது க்ளோஸ்டு ஆகிடுச்சு. இப்போ இதோட இமேஜ் பார்க்குறோம், ஜி ஆஃப் ஹெச். இதோட இமேஜ் என்ன வரும் நீங்கள் பாருங்கள், க்ளோஸ்டு 0 to ஓப்பன் 3ல் அந்த இது அப்படியே எக்ஸ் தான் இல்லையா, அப்படியே இதையே கொடுக்கும். க்ளோஸ்டு 0, ஓப்பன் 3ஏவே கொடுக்கும் யூனியன். பட் இங்கே வந்து என்ன கொடுக்கும், சிங்கிள்டன் செட்டு 4 தான் கொடுக்கும். ஸோ இப்படி வந்து நிற்குது இமேஜ். இப்போ இது வந்து க்ளோஸ்டா? சரி, இது க்ளோஸ்டாக இருந்தால் இதோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருக்கணும். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து பார்க்கலாமா. இது வந்து இஸ் நாட் க்ளோஸ்டு. ஏன் சார் பாருங்களேன், இஸ் நாட் க்ளோஸ்ட் இன் எக்ஸ், இஸ் நாட் க்ளோஸ்ட் இன் ஆர். இது இமேஜ் இல்லையா. சரி, எப்படி சார் இது வந்து நாட் க்ளோஸ்டுன்னு சொல்கிறீங்க. இப்போ இது க்ளோஸ்டாக இருந்தால் இதோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருக்கணும் இல்லையா. இப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் என்னென்னு நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இதோட காம்ப்ளிமெண்ட் -∞ to ஓப்பன் 0 எடுத்துடணும் இதோட காம்ப்ளிமெண்ட்டில். அடுத்தது 4 எடுத்துடணும், 4 to +∞ வரைக்கும், ரைட். 4 எடுத்துடணும்.
அடுத்தது இங்கே 4 எடுத்துகிட்டு ஓப்பன் 4 to இங்கே வந்து 3லிருந்தே க்ளோஸ்டு 3 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். க்ளோஸ்டு 3 to ஓப்பன் 4 பாருங்கள், இதெல்லாம் எழுதுகிறேன் பாருங்கள். இதோட காம்ப்ளிமெண்ட்டை ஃபுல்லாக எழுதுகிறேன். -infinity to ஓப்பன் 0 யூனியன் க்ளோஸ்டு 3 to 4 ஓப்பன் 4 பாருங்கள், 4 எடுத்துடணும். யூனியன் ஓப்பன் 4 to இன்ஃபினிட்டி. இப்போ இந்த செட்டோட காம்ப்ளிமெண்ட் இதாங்க. இது ஓப்பனா? இஸ் நாட் ஓப்பன். ஏன் வந்து இது ஓப்பன் கிடையாது? ஏன்னா இது ஓப்பன் தான், பட் இது ஓப்பன் கிடையாது. பாருங்கள், இந்த 3 இருக்கு இல்லையா, இதுக்கு எவ்வளோ சின்ன நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் அது வந்து என்ன ஆகிடும், இந்த செட்டை விட்டு வெளியே போயிடும். ஓப்பன் செட்டோட கண்டிஷன் என்ன, அந்த செட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கணும் இல்லையா. இப்போ இங்கே 3க்கு எவ்வளோ சென்டராக வச்சு இப்போ இந்த 3 இன்டீரியர் பாயிண்ட் கிடையாது. இன்டீரியர் பாயிண்ட் என்ன, அந்த 3க்கு வந்து எந்த ஸ்மால் ரேடியஸ் வச்சு ஒரு எப்சிலான் நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் அந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லி கண்டெய்ன்ட் இன் தட் செட்டாக இருக்கணும், வெளியவே போகக்கூடாது. நீங்கள் எம்மா ஸ்மால் நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் அது வெளியே போயிடும் இந்த 3 சென்டராக வச்சு. அப்போ கண்டிப்பாக இது வந்து க்ளோஸ் செட், இது வந்து ஓப்பன் செட் கிடையாது. இது ஒன்று ஓப்பன் இல்லைன்றதுனாலும் இது 2 ஓப்பனாக இருந்து ஒரு புண்ணியமும் இல்லை. இது ஓப்பன் இல்லையே, அப்போது இந்த யூனியனும் கண்டிப்பாக ஓப்பன் கிடையாது. இந்த யூனியன் ஓப்பன் கிடையாதுன்னா அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பன் கிடையாது. இதோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பன் கிடையாது, அதனால் இது க்ளோஸ்டு. ஓகே, காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருந்தால் இது க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். ரைட், நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது தெளிவாக தெரியுது, ஒரு க்ளோஸ்டு செட்டை ஜி வந்து க்ளோஸ்டாகவே மேப் பண்ணலை. அப்போ தாராளமாக நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஷன் பி ராங், டோட்டலி ராங். ஜி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொன்னது ராங். இதோ கிராஃபே சொல்லிட்டேனே ஹோல் ஜிக்கு. சரி, அப்போ ஜி கண்டினியூஸ் கிடையாது, ஜி டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதை போட்டு கம்னு விட வேண்டியதானே சார், ஏன் இதெல்லாம் சொன்னீங்க? அந்த மேப் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு ஓப்பன் செட்டுக்கு தான் மேப் பண்ணுதா, ஒரு க்ளோஸ் செட்டுக்கு தான் மேப் பண்ணுதான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அப்போ இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது வந்து கொஞ்சம் புரிதல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஹோல் ஸ்பேஸே நான் க்ளோஸ் செட்டாக எடுக்க முடியும். ஏன்னா இதோட காம்ப்ளிமெண்ட் எம்டி டவுவில் இருக்கும், டவ் ஓப்பன் செட் ஆகிடுது. அப்போ க்ளோஸ்டு ஒரு செட்டோடைய காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருந்தால் அந்த செட்டை நம்ம க்ளோஸ் செட் சொல்லலாம். அதாவது ஹோல் ஸ்பேஸே நான் வந்து க்ளோஸ் செட்டுன்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மேப் பார்க்குறேன். மேப் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இது கண்டிப்பாக க்ளோஸ்டு கிடையாது. ஏன்னா இதோட காம்ப்ளிமெண்ட்டு இங்கே பாருங்கள், இது ஓப்பன் கிடையாது. க்ளோஸ் செட்டாக இருக்கணும், காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருக்கணும் இல்லையா. இது ஒரு எலமெண்ட் இருப்பாங்க 3, இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சோன்னா அது வெளியே போயிடும். எவ்வளோ சின்ன நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் வெளியே போயிடும். இந்த 3 இன்டீரியர் பாயிண்ட் கிடையாது. இது க்ளோஸ் செட் கிடையாது, இது வந்து ஓப்பன் செட் கிடையாது. அதனால் இது 2 ஓப்பனாக இருந்து என்ன புண்ணியம்? இதுதான் வந்து நமக்கு வந்து ஓப்பன் இல்லையே. இது ஓப்பன் இல்லாமல் போனதுனால கண்டிப்பாக நம்ம நாட் ஓப்பன் சொல்லணும். இது நாட் ஓப்பன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக க்ளோஸ்டு கிடையாது. அப்போது ஒரு க்ளோஸ் செட்டை தான் மேப் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். அந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஓகே, ஓப்பன் செட்டாகவும் மேப் பண்ணலை, க்ளோஸ் செட்டாகவும் மேப் பண்ணலை. எது? ஜி வந்து கண்டினியூஸும் கிடையாது. அப்போ ஜி வந்து டிஸ்கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தமாதிரி டோபாலஜியில் இப்போ முதல்ல டோபாலஜினா என்ன, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னா என்ன, சப்ஸ்பேஸ் டோபாலஜினா என்ன, யூஷுவல் டோபாலஜினா என்ன, நிறைய டோபாலஜிகல்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு சில டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. அதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, எது வேணாலும் அவங்க கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ண தயாராக இருக்கணும். இப்போது சிம்பிளாக பார்த்ததுமே ஒரு ஆன்சர் டக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 minutes நிறுத்திட்டுருக்கலாம். பட் நான் எல்லாத்தையும் சொல்லணும், இந்த ஓப்பன் செட் விஷயம் க்ளோஸ் செட் விஷயத்தோன்றதும் இவ்வளோ டீப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன் செட்டுக்கான இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தானே. இந்த மாதிரி சால்வ் பண்ணது டோட்டலாக 230 பக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2012, 2016, 2017 கேட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ப்ராப்ளமாக பார்த்து போட்டேன். தியரி பார்ட்டை விட ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது அதெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு புக்லெட்டாக இருக்குது. அதை வாங்கி ஒரு பரட்டிடுங்க. ஸ்டடி மெட்டீரியல், கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது, எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. பிஜி டிஆர்பிக்கு இருக்குது, டிஎன் செட்டுக்கு இருக்குது, காலேஜ் டிஆர்பிக்கு இருக்குது, பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதை வாங்கி எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க. ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இந்த டிஎன் செட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இமீடியட்டாக இந்த சொல்யூஷன் புக்லெட்னு இதை கேளுங்க, இதை அனுப்பி விடுவாங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கெலாம் உங்கள் கையில் கிடச்சிரும். 1 day தான் அதிகபட்சம், இன்றைக்கி போட்டால் நாளைக்கு கிடச்சிரும், அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ வாங்கி எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிஜிடிஆர்பிக்கு வருது, பிஜிடிஆர்பிக்கு டோபாலஜி இல்லைனா என்ன,
இதை தவிர்த்து கிராஃப் தியரி டோபாலஜி இல்லைனாலும் மற்ற பாடங்கள்லாம் அப்படியே வருது இல்லையா, அதனால் இந்த மெட்டீரியல் பிஜிடிஆர்பிக்காரங்களும் வாங்கி படிக்கணும். இதை டோபாலஜி கொஸ்டின்ஸை விட்டுருங்க, கிராஃப் தியரி கொஸ்டின்ஸை விட்டுருங்க, நியூமெரிக்கல் அனாலிசிஸ் விட்டுருங்க, மற்றதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் படிங்க. ரியல், காம்ப்ளெக்ஸ், அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா எந்த லெவலுக்கு டெப்த்தாக உள்ள இறங்கி படித்தாலும் உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி காப்பாற்றும். இப்போ என் கருத்து என்னென்னா, நான் இப்போ சில வருஷங்களாக கொஸ்டின் பார்க்கும்போது பிஜிடிஆர்பி ரொம்ப டஃப் பழகுது. ஏன் சிஎஸ்ஆரை விடவே, பாலிடெக்னிக் டிஆர்பி விடவே அந்த அளவுக்கு டெப்த்தாக இறங்கி அடிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும் இல்லையா. ஸோ தயவுசெய்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. இந்த புக்லெட் பிஜிடிஆர்பிக்காரங்களும் அவசியம் வாங்கி படிங்க. ஒவ்வொருத்தர் கையிலும் இது இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.